Hey, hi guys, welcome to Solo King Game. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொன்ன மாதிரியே இன்னைக்கு மைண்ட் கிராஃப்டில் எபிசோட் 1 சர்வைவல் வேர்ல்டு விளையாட போகிறோம் கைஸ். எபிசோட் 1 மங்களகரமாக ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து போக போக மித்த சீசன்லாம் பயங்கரமாக பண்ணுறோம் கைஸ். ஐயோ ஆரம்பமே லேக் ஆகுது. சரி வாங்க நல்லா பேசலாம். வெளியே கொடுப்போம். பின்னாடி ஒரு ஷீப் இருக்கப்பட்டு நம்ம மரத்தை மெயின் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நம்ம பேஸ் போடுறது நல்ல இடம் பார்க்க போகிறோம். பேஸ் போட போகிறோம். வில்லேஜ் தான் தேடி போகிறோம். இதுக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது வேர்டு கிரியேட் பண்ணுறோம். பட்டு நல்லா கிராஃப்ட் பண்ணிட்டு இது கலந்துடும். வேகமாக போகிறோம். இல்லாட்டி வாய்ஸ் நல்லா கேட்கணும் நினைக்கிறேன். கேட்கணும்னு நினைக்கிறேன் வாய்ஸ். நாங்கள் பிக்கேட்ஸ் மட்டும் செஞ்சுப்போம். ஏன்னா ஸ்டோன் டூல்ஸ் பட் அப்படி இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சூப்பர் கேஸ், அருமை கேஸ். தேவையில் தான் உங்களோடமா நான் வந்ததை பற்றி நடி தேவை ஃபஸ்ட்டு வீடியோலேயே கேவில் போட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆரம்பமே ஒருத்தன் பயங்கரமாக வெல்கம் பண்ண ரெடியாக இருக்கான். எனக்கு இதெல்லாம் வேணாம், போட மைண்ட் ரீசெண்டாக இங்கே ஓடிடுங்க. ஸ்டோன் டூல்ஸ் எதுக்கு பன்னெண்டு செய்கிற அளவுக்கு கலப்பு அந்த அளவுக்கு ஒரு 30 மைண்ட் மட்டும் ஓடிடுங்க. இப்போதான் வேலைக்கு வருது. கொஞ்சம் மைண்ட் மட்டும் ஓடிடுங்க. சரி போங்க, நான் க்ரீப் பண்ணிக்கிறேன். அப்படித்துக்கேன் எப்படி நம்ம ராசி மட்டும் இப்படி யாராகுறமா நம்ம மாட்டிக்கிறோம். திருப்பி வராம பேசிக்கிறோம். அதுவும் நம்ம மைண்ட் பண்ண இடத்துல கரெக்டாக ஒரு கேள்வி பிரபஞ்சமே இந்த போட்டோகளை முடிவு பண்ணிச்சு போகுது. பரவாயில்ல பேசாம எதுக்கும் சாப்பிட்டிங் எடுத்துக்கலாம். போகிற இடத்துல சாப்பிட்டிங்லாம் யூஸ் ஆகும். ஆடு பார்த்தீங்க, ஆடு ஆடு சரிங்க. ஃபுட்டுக்கு எதனா அடிச்சுக்கிறேன். ஃபுட்டுக்கு எதனா பண்ணி தான் வரணும். சீடு கிடச்சிருக்கு, நல்லது தான். சீடு கிடச்சிருக்கோம். சீடு கொஞ்சம் மரத்தை மட்டும் வெட்டிருக்கோம். ஏன்னா மரம் ஃபியூலாகவும் யூஸ் ஆகும், டூல் செய்யறதுக்கு சுவிட்சுக்கும் யூஸ் ஆகும், டார்ச்சுக்கும் யூஸ் ஆகும். மரம் ஸ்டார்டர் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மரம் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இன்னும் ஓடிடுவோங்க. நல்ல இடமா பார்ப்போம். வில்லேஜ் பக்கத்தில் வில்லேஜ் அங்கே மாடிட வரதா. வில்லேஜில் பார்த்தோன்னா வேலை முடியுது. கண்டிப்பாக மாட்டே போயிடுது. இடமே சூப்பராக இருக்குது. வா பயங்கரமாக இருக்குது. சகாரா இந்த பயம் இல்லையா? இந்த பயமே மாட்டேங்குது. வெளியே தெரிஞ்சா பார்க்கலாம். இது உள்ளே போனால் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். நான் ரீசெண்டாக ஓடிடுங்க. வில்லேஜ் கிடச்சிச்சா போகிற டேஸ் எந்த ஒரு அளவும் இல்லை. வில்லேஜ் தான் தம்பி தான் கொஞ்சம் ஓவராக தேவைப்படும். அவ்வளோதான் கேஸ். ஒரு ஆடு பயிரை போட்டு
இன்னொருத்தன் வேணும்னா லாக் ஆகுது இன்னைக்கு ரொம்ப ஒன்றுன்னு தெரில. ஆடுகள் இருக்குது, ஆடுல கேஸ் கேமல் கேஸ் ஆகும். மாட்டிக்கினாப்புல இப்போ பெட்டு ஒன்று கையில் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைங்க கொஞ்சம் ஃபுட்டு பெட்டு ரெண்டுத்தையும் டைமிங்கில் ஃபுட்டு போயிட்டு இந்த கதையெல்லாம் இப்போ மிச்சி பண்ண விரும்பல ஓவராக பேசி நம்ம வேலையை பார்ப்போம். இப்போதைக்கு பெட்டு ஒன்று செய்வோம் செஞ்சாச்சு. இப்போ ஃபைனான்ஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா இது முதல்ல உட்டு இருக்குது, உட்டு இருக்கா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம், கிராஃப்ட் பண்ணி எடுத்துப்போம். நம்ம முட்டை வரைக்கும் வெட்டி எடுத்துக்கலாம். இது போட்டு கொஞ்சம் எடுத்துருவோம். கேஷா பயமிலேருந்து கொஞ்சம் பொருளாக எடுத்துருப்போம். ப்ளீஸ் ஆப்பிள்ஸ் தேவைப்படும். கேஷா பயம் கொஞ்சம் பயமே வருவோன்னா தெரியாது. மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். கலெக்ட் பண்ண முடியுமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. வில்லேஜ் கிடச்சின்னா நல்லா இருக்கும், பக்காவாக இருக்கும். எனக்கு இந்த சைடு போகலாமோன்னு தோணுச்சு. அந்த சைடே போகணும். சைடு போனால் எதனா டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும் மனசு. கேஷா எனக்கு சாப்லிங் மட்டும் கொஞ்சம் புரியா எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கு. அந்த கேப்பில் நமக்கு வந்து சாப்லிங்காக தான் வெயிட் பண்ணுறோம். இது பாருங்க ரீஸ்பான்சர் பண்ணிக்கிறேன். ஷேடர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்க. நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி இருக்கு. சரி வாங்க நம்ம அதில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இது ரெண்டு வேறு ஏதாச்சும் கொடுத்துரு எங்கிட்ட கிளம்பலாம். நான் ரொம்ப நினைக்கிறேன். அது வந்து ஹோட்டல்யாச்சு அந்த கறி வெந்துட்டு உள்ளதுக்கு போட்டோம். ஃபுட்டு நிறைய தேவைப்படும். ஏன்னா நமக்கு பணம் போய் எக்ஸ்போர்ட் ஃபுட்டு தான் நம்ம எக்ஸ்போர்ட் ஃபுட்டு தான் கஷ்டம். ஒரு சாப்ளிங் பத்தாதியா, இன்னும் 2 சாப்ளிங் கொடுங்க. சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் இப்போயே பேக் பண்ண ஆரம்பிக்கும். காலைல கிளம்பி கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுவோம், தூங்கி எழுந்திரிச்சு பெட்டை ஃபஸ்ட்டு போட்டுரும். ஏன்னா சாம்பி வந்துடுறாங்க. இந்த ஓட்டம் பெட்டை உடச்சிட்டு நல்லா அப்படியே சுகருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பேஸ். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது மதிக்காமல் போயிடாதுங்க. அப்புறம் பேர் சுத்தம். ஆனால் இது ஈஸியாக தான் கிடைக்கும். ஒரு நாள் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் எடுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். சுகர்கான ஒரு பேஸுக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள். அதுக்குள்ளே 9 நிமிஷம் போயிடுச்சு. 9 நிமிஷம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சரி போவோம். என்ன வில்லேஜ் கிடைக்குமோ நான் வந்துட்டு தான் போகிறேன். நான் கிடச்சிடுச்சுன்னா அந்த சின்ன ஒரு இடத்துல
எனக்கு தேவையான பொருளை பெஸ்ட்டு வீடியோ முடிச்சு சைடு போன்னு சொல்லுவேன். பார்த்தா கைஸ் மாற மாட்டேங்குது சொல்ல போகிறேன். அப்பாடி வில்லேஜ் கைஸ் சூப்பர் கைஸ். வில்லேஜ் கிடச்சிச்சு பக்கா கைஸ். வில்லேஜ் கிடச்சிருச்சு வில்லேஜ் கிடச்சிருச்சு. நான் வேலை அந்த பக்கம் போயிருந்தா வில்லேஜை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். இந்த பக்கம் வந்தால் நம்ம வில்லேஜே இப்படி தள்ளி இருக்கணும். ஸ்கூட் பண்ணிட்டு நான் இங்கே தள்ளி போயிடுவேன். இந்த செஸ்ட்டு தேவைப்படுது எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படி லூட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு எடுக்கிறது நல்லது, வில்லேஜுக்கு நல்லது, நமக்கு நல்லது, வில்லேஜுக்கு நல்லது. தெரியாது அப்படியே உடச்சி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும் போல, லூட் நல்லா கிடைக்கும் போல. பெரிய பெரிய வீட்டில் இந்த டைமண்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். வருங்காலத்தில் இந்த பேக் எடுத்து வச்சுக்கணும், இதை போட்டு வச்சுக்கணும். நல்லா யூஸ் ஆகிடுச்சு. என்னென்ன தேவையோ என்னென்ன குப்பையோ எல்லாத்தையும் இதை போட்டு அதான் யூஸ் பண்ணுவேன். மீன் மதியம் நாங்கள் இருக்கட்டும். வெளில சுற்றியா உள்ளே சுற்றுறதுக்கு ஸ்பான் பண்ணி விட்டாங்க. மீன் சேவ் பண்ணியாச்சு. லாக் நான் வந்துட்டு எனக்கு தான் பேசுவேன். இப்படியே பண்ணியிருக்கேன். வில்லேஜுக்கு நான் தான் பேசுவேன். இப்படியே பண்ணியிருக்கேன். பாருங்களேன், இந்த சகனா வில்லேஜில் இருக்கும் இங்கே ஸ்பானாக இருக்கான். இங்கே பாரு எப்படா நமக்குன்னு பாட்டுக்கு அந்த வேலையை பார்க்க முடியாது. வீட்டில் வெயிட்டாக வீட்டுக்கு ரொம்ப நேரம் கவுத்தாங்கன்னா நல்ல லூட்டாக கொடுங்க கேஸ். இந்த இவனே இல்லை கேஸ், அவன் தான் கேஸ் நல்ல லூட்டு கிடைக்கும். ஸ்டார்ட் அப்புக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கேஸ் ரொம்ப யூஸ் ஆகும். வில்லேஜ் ஷிஃப்ட் பண்ணோம்னா நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடாது. ஆனால் வில்லேஜை ஷிஃப்ட் பண்ண முடியாது. இங்கே இருக்கணும். மேலே போய் எதுனா இருக்கான்னு பார்த்துக்கணும். மொத்தமாக இங்கே முன்னூறு தான் ஒரு நம்பிக்கை எதுனா இல்லை கம்மி. எல்லா வில்லேஜும் எல்லா இடமும் லூட் அடிச்சு வச்சுக்காங்க. இல்லை மேலே வீடு தான் பெருக்கி மேலே வீடு மேலே ஒரு வீடு எப்படி இருக்குது போய் பார்க்கலாம். சுற்றிட்டே இருந்தீங்கன்னா புரிஞ்சிச்சு. பாதி வந்து சகாராவில் இருக்குது, பாதி வந்து இந்த பக்கம் இருக்குது. அதனால தான் வந்து இருக்கு. நான் கூட வேற போல நினச்சேன். வேற ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் விஷயம். லூட் பண்ணியாச்சு, எல்லாருமே லூட் பண்ணியாச்சு. இது மட்டும் பார்ப்போம். உள்ள எதுவும் இருக்கிறது நினச்ச மாதிரி வரும். என்ன பண்ண போகிறேன்னா வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பேஸ் போகிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கும்.
இந்த மரத்தை அவுட்லைன் இப்போதைக்கு அந்த கதையை பற்றி பெரிய பேசுவாங்க. அவுட்லைன் போகிறது சரி, பேசிக்காக ஒரு வீடு கட்டிட்டு ஐயோ இந்த இடமே எதுவுமே நல்லா இல்லையா அதுக்கு முக்கியம் இருக்குது. நம்ம தான் ஒரு இடத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த பக்கம் நல்லா இருக்கு. வில்லேஜ் கண்ணுக்கும் தெரிய மாதிரி இருக்கு. வில்லேஜ் விட்டு தள்ளியும் இருக்கும். அந்த பக்கம் தான் சரி பக்கம். வில்லேஜஸ்க்கு நம்ம தான் ஃப்ரீடமாக சுற்றுறாங்க. நம்ம இருக்கிற சைடு தான் டேஞ்சரு. என்னோட அன்றாடம் பார்க்காது. இந்த வில்லேஜ் பார்த்தாலும் நல்லா இருக்கு. நமக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு. பக்காவாக இருக்கு. இந்த இடம் தான் எனக்கு நம்ம புது பேசு. எனக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். லார்ஜ் சைஸ் வாய் வளர்த்து லார்ஜ் செஸ்ட் எல்லாத்தையும் போடும். செடிக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுப்பாங்க. நீங்கள் சாப்பிளிங்க வச்சுக்கோங்க, வளர்த்தோம். சாப்பிளிங்கே வளரு. நீங்கள் உள்ளே கொஞ்சம் சாப்பிளிங்க வச்சுக்கோங்க. மரத்தை வச்சுட்டோம், அதனால் வெட்டிடுவோம். மரத்தை வெட்டாதீங்க. ஆனால் நான் மரத்தை நட்டு வச்சுட்டு தான் வெட்டுறேன். சரி, கிழிஞ்சு பண்ணால் மரம் வந்துச்சு. நான் அவ்வளோ வேலை பண்ணிட்டுருக்கேன். ஐயோ அந்த போகமா சங்கு லோட் ஆன மாதிரி இருக்கும், லோட் ஆகாத மாதிரி இருக்கும். வில்லேஜஸ் டிராவலர் போட்டுலாம் உள்ளே போடும். ஹிஸ்டரி நம்ம நிறைய பண்ண போகிறோம் கைஸ். நிறைய பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம சுகர்கான்லாம் இங்கே அப்படி கையில் நட்டு விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் கைஸ். சுகர்கான் வச்சுட்டாலும் ஃபுட்டு கையில் இருக்கும். ஃபுட்டு யோசனை ரிட்டன் கையில் இருக்கும். ஏன் போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாமா? பரவாயில்ல விடுங்க. அவ்வளோதான். இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம். இன்னும் ஒரு என்னது ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி ஒன்று கட்டி வச்சுட்டு போகுது. கட்டி வச்சுட்டு வீடியோ பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. எத்தனை கட்டலாம் கைத்தொழில் கட்டி விடுங்க. யாரு கேட்பா? இன்னும் கைஸ் அதுக்கு வச்சு உடனே வந்துச்சு. நம்ம வச்ச மரம் தானே அது. எப்படி கைஸ் எப்படி இந்த மாயா தரம் புரியுது? மூணு பிளாக் கைஸ் என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி கொண்டு வரணும். மரத்தை வைக்கிறோம். மரம் வச்சது நல்லது, வளர்ந்தது நல்லது. சீக்கிரமாக வளர்ந்தது நல்லது. சூப்பர். இது மாதிரி தான் யூஸ் இருக்கணும். பார்த்தீங்களா? நமக்கு நான் போய் மரத்தை மட்டும் வச்சுருக்கேன். டே 1 ஓரளவுக்கு பண்ணிட்டோம். டே 1 பரவாயில்ல. நம்ம 5 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. எடிட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவோம். ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம். அவ்வளோதான்.
ட்ராவல் பண்ணி ஒரு வீடு கட்ட போகிறோம். பூரா நெக்ஸ்ட் வீடியோவில் போட முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டலாமா? சரி இந்த வீடியோவில் பண்ணுவோம். சரி ஃப்ரேம் போட்டு கரெக்டாக இருக்கும். சரி எதுவும் போட வேணாம், ஃப்ரேம் மாதிரி போட வேணாம், ஃப்ரண்ட்டில் பேக்கில் மட்டும் இருக்கணும். ஜாம்பி பையனா அங்கே நிற்கிறான். எங்கள் அம்மாட்டான் வரக்கூடாது, வந்து சாவடிக்கும். இந்த இடத்துலாம் ஃபீல் பண்ணுங்க இருக்கு. பையன் வந்துட்டான். உன்னால் பாடுறான் உன்னால். சரி வைஸ் பாருங்க, எக்ஸ்ட்ரா வேலை வச்சுட்டாங்க. பண்ணும் சூப்பர் லோ பேட்டரி. கட்டி முடிச்சு வெளியே போகிறோம். பிடிக்கிறீங்க இந்த பெரிய டிசைனிங்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துதான் முடியல. கூரை போட்டுடலாம் நம்ம இருக்கும். கூரை எல்லாம் இடிச்சு அவங்க எங்கள் ஸ்லாப் வச்சுக்குவோம். இப்போ லைட்டாக இருக்க மாதிரி பிளாக்கும் செய்வோம். எக்ஸிபிஷன் அன்னை கழிச்சு இடத்துக்கு வரமாக போங்க. சீக்கிரமாக வேகமாக வேலையை பண்ண முடியும். அதில் வேறு கமெண்ட்ரி கொடுக்காம வந்துட்டேன். ஐயோ என்ன பண்ணுறது? ஏன் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுனா அவ்வளோதான். செட் ஆகுது. மேலே நின்று கட்டினா ஈஸியாக பண்ணுவேன். இல்லை எனக்கு தெரியாமல் பார்த்துருங்க. நினைக்கிறேன் அது விஷயம். ஷேடர்ஸ் நல்லா இருக்குது. இப்படி மிச்சம் தான் அந்தளவுக்கு இல்லை. 2 ஷேடர்ஸ் கலந்துருக்கு. அவ்வளோதான். நல்லா ப்ராப்பராக அடிக்கிட்டு ஓரமாக ஒரு இடத்துல போட்டுட்டு நான் கேப் விடுங்க. ப்ராப்பராக வச்சுட்டு வீடியோ என் பண்ணிட்டேன். 24 நிமிஷம் வீடியோ வேகமாக வீடியோ முடிக்கணும். ஓ ஓ நேற்று வீடியோ போயிடுச்சு. விளாடணும் இன்னும் விளாடினே போனால் போதும். இதுவே போதும். 3 டோர் இப்படி கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு தேவை வந்து 2 டோர்.
கிளாஸ் வச்சு ப்ரெஷர் பிளேட் ஒன்று செஞ்சு வச்சுருவோம். இதில் ஒரு கைஸ் ப்ரெஷர் பிளேட்டு 2 வேணும் செஞ்சு வச்சு தமிழில் நீங்கள் வந்து வீடு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸ்பாட்டில் போகும்போது சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எபிசோடு 1ல் வீடை கட்டி வச்சு அவ்வளோதான் ஒரு வீடியோ